ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் அரசாங்க தலைமை கணக்காய்வாளர் யார், அதாவது சிஏஜி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர். இப்போ கரண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2019க்கான கொஸ்டின். 2024 ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவங்க. சரிங்களா, இப்போவும் அவங்க தான் இருக்காங்க. அடுத்து பாருங்கள், யூனிசெஃபின் தலைமையகம் இது அப்படின்னா நியூயார்க். இப்போது இன்டகிரேட்டட் குவார்ட்டர் மாஸ்டர் பேக்கேஜ் என்கிற மென்பொருள் பயன்பாட்டை கீழ்கண்டவற்றில் எவை வந்து வெளியிட்டது அப்படின்னா இந்திய இராணுவம். அடுத்து பாருங்கள், உலகிலேயே நீளமான சுரங்க ரயில் பாதை எந்த நாட்டில் துவங்கப்பட்டதுன்னா சுவிட்சர்லாந்து. அல் நாகா அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ஓமன். எந்த இரு நாடுகளுக்கிடையே மீன் சம்மந்தப்பட்ட இது வந்து கரண்ட் அஃபேர், இதுவும் கரண்ட் அஃபேர் தான். அடுத்தது பாருங்கள், ராஜஸ்தானி துரந்தோ சதாப்தி ரயில்களில் டைனமிக் கட்டண முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2016. முதல் எண் இயக்க நிரலாக்கப்பட்ட தொழில்துறை இயந்திர மனிதன் யார் அப்படின்னா யூனிமேட். ஹோலோகிராஃபி இதனை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறதுனா முப்பரிமாண பிம்பங்கள். அடுத்தது பாருங்கள், 4 × 2 × 10⁻10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரு தளங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தளங்களோடது வந்து 3 to 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு தான் சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் என்னென்னா ஏயோடைய மதிப்பு D = A/√h² + k² + l². இது h, இது k, இது lன்னு எடுத்துக்கோங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4.2/√9 + 4 + 1ன்னு வரும். அப்போ வந்து 4.5 / 3.7416ன்னு இருக்குது. அதை கட் பண்ணோன்னா 122 ஆம்பியர், 1.1 ஆன்சர். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார் அப்படின்னா 1 ஜனவரி 1930. புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா டிசம்பர் 12, 1929ன்னு இருக்கும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், விநாயக் தாமோதர் சவார்கர் வேறு யாரும் இல்லை, விடி சவார்கரில் அதோட விரிவாக்கம் தான் விநாயக் தாமோதர். அவருடைய குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர். ஓகேவா, இவர் யாருடைய குரு? காந்தியோடைய குரு. அடுத்து பார்க்கலாம், அரசியலமைப்பு அவை முறையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறுகிறதுனா 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம். அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவைகள் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது அப்படின்னா நெகிழா தன்மையுள்ள அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம், இந்திய தலைமை கணக்கர் மற்றும் தணிக்கை துறை தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒற்றையாட்சி அம்சமுடையது. இந்த கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, இதுக்கும் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ வந்து A1 and 2 தான் ரைட்டு. அடுத்தது பாருங்கள், நகராட்சி 1993இல் 74ஆம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி எத்தனை இனங்கள் இருக்குது அப்படின்னா 18. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி குறிக்கிறது அப்படின்னா 323A. கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பினை கொண்ட மாநிலம் எதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ 2019 இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 1952ஆம் ஆண்டு பொது தேர்தல்களில் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன அப்படின்னா 14. யூட்ரோஃபிகேஷனால் மீனின் இறப்பு காரணமாக இருப்பது எது அப்படின்னா ஆக்சிஜன் அளவு குறைதல். மும்பை சூப்பர் பாஸ்பேட்டின் வாய்ப்பாடு வந்து CaH4PO4 ட்வைஸ். கீழ்கண்டவற்றில் எது வந்து யூசனோவிச் கொள்கையின்படி காரமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க Na2O அப்படிங்கிறது. சரிங்களா, இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்த்துடலாம். இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கான்செப்ட்ஸ் வரும். சரிங்களா, இப்போ அந்த
5 கான்செப்ட்ஸில் இவரோடைய கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, எது வந்து எலக்ட்ரான் ஆர் ஆனையான் அப்படின்னு சொல்கிறாரு, இதை டொனேட் பண்ணுதோ அதுதான் பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு இவர். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கீனியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OH மைனஸ் அப்படிங்கிற அயனியை வாட்டரில் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஆசிட் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க. பிரான்ஸ்டட் லவ்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இது. புரோட்டான் அப்படின்னா என்னது, H+ இருக்குது இல்லையா, இதை எது அக்செப்ட் பண்ணிக்குதோ அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது லக்ஸ் ஃப்ளட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சைடு அயானை எது வந்து கொடுக்குதோ அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே டிவைட் பண்ணுங்கள். இதை வச்சு இதை டிவைட் பண்ணோன்னா 2/1 போட்டோன்னா 2 கிடைக்கும். 24/6 போட்டிங்க அப்படின்னா 4ங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் 2 கிடைக்குது. அப்போ 2 4 2 ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ இது கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. 4 2 6 வருமா? அப்போது 120 × 6 போட்டிங்கன்னா ஆன்சர் 720. அடுத்தது பாருங்கள். ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் தயாரித்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை வந்து 55 ரூபாயாம். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுறா, ஒவ்வொரு கேக்குக்கும் 11 ரூபாய் லாபம் வைக்கிறா. அப்போ 55 கூட்டல் 11ங்கும் போது உங்களுக்கு 66 ரூபா வரப்போகுது. இதை ஒவ்வொரு கேக்கும் எத்தனை கேக் விற்றுருக்கானா, 25 கேக் விற்றுருக்கா. அப்போ அவளோட விற்பனை விலை வந்து எவ்வளோ இருக்குன்னா 1650 இருக்கும். இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் வந்து 7 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. 4,3 3,4 5,2 2,5 1,6 6,1. அப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா 6. டோட்டலாக வந்து 36. அடித்தோம் அப்படின்னா 1/6. அடுத்து பாருங்கள். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டி என்ன பண்ணிடணும், /4 போட்டுருணும். மாதம் வந்து என்ன பண்ணிடணும், 3ன்னு எடுத்துக்கணும். n=3ன்னு எடுத்துக்கணுமா? அப்போ 1600க்கு 16,000க்கு ஒரு 5% போட்டோம் அப்படின்னா 800 வரப்போகுது. இது வந்து 3 அப்படிங்கிறதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2400. அடுத்து இந்த 800க்கு ஒரு 5% போட்டோம் அப்படின்னா 40. இதையும் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 120. 40யை அடுத்து ஒரு 5% போட்டோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 2522 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள். வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு A. சரிங்களா? அதுலேருந்து 8th லெட்டர், அதுலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 8th லெட்டர் இது 9. அடுத்தது 9, அது வந்து I. ஓகேங்களா? அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா இதுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் 8 இருக்குது. இதுக்கும் இடையில 7, இதுக்கும் இடையில 6, அடுத்தது 5, அடுத்தது 4, அப்போ அடுத்தது 3ஆக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா H. அடுத்தது பாருங்கள். P என்பது ஒரு பகா எண் எனில் P மற்றும் P+1. P வந்து பகா எண்ணு சொல்லிட்டாங்க. ஒரு எண் பகா எண்ணாக இருந்தாலும் அதோட மீச்சுமை என்னதான் இருக்கும், அதோட பெருக்கற் பலனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். மாணவன் வந்து மதிப்பெண்ணா. ஆசிரியர் வகுப்பறைங்கிறது இடம், அதுக்கு கரெக்ட் இல்லை. பேனா முனைங்கிறது அதோடைய ஒரு பகுதி, அது கரெக்ட் இல்லை. ஆராய்ச்சியாளர் புத்தகம் அப்படிங்கிறதும் அதே ரிலேட்டட் தான், அதுவும் கரெக்ட் இல்லை. காத்திருப்பவர் வந்து டிப்ஸ் கொடுக்கறது, மாணவன் மதிப்பெண் பெறுகிறான். காத்திருப்பவர் டிப்ஸ் பெறுகிறார். வெயிட்டர் இருக்காங்களே, அவங்க டிப்ஸ் பெறுறாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு மிதிவண்டியின் விலை 1500 ரூபாய் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ரூபாய் அது குறிக்கப்பட்டிருக்கு, 1500ன்னு குறிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க,
1350 விற்கிறாங்க. அப்போ 150 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? 150 ரூபாங்கிறது 1500ல் 10%. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்டிருக்காங்க. அப்போ P இன்ட்டு 8 இன்ட்டு R n வந்து நமக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல்ஸ் டு 2P அப்படிங்கிறது இருக்கும். பிபி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல்ஸ் டு 25 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு கூம்பின் கனளவு வந்து கனவுகளோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க 1:4 அப்படின்னு சொல்லி விட்டங்களோட விகிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விட்டத்தோட விகிதமும் ஆரத்தோட விகிதமும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். விட்டத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க, ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா V1/V2 இஸ் ஈக்குவல்ஸ் டு எல்லாம் கட் ஆனதுக்கப்புறமா R1/R2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு H1/H2 அப்படின்றது இருக்கும். இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R1 எவ்வளோ 4, R2 எவ்வளோ 5, இந்த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு H1/H2 இஸ் ஈக்குவல்ஸ் டு V1/V2னா 1/4. இப்போ இதில் H1/H2 அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும்? இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். அப்போது 25/64 அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், A மைனஸ் B, B மைனஸ் C, C மைனஸ் A இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 0 அப்படிங்கிறது வரும். when x plus y plus z is equals to 0 நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y க்யூப் ப்ளஸ் z க்யூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3xy அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ a மைனஸ் b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன இருக்கும், 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட், கீழே வந்து 9 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு இருக்க போது இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், வட்டக்கோண பகுதியில் வில்லின் நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கான் ஒரு வட்டக்கோண பகுதி இப்படி இருக்குது. இதில் வில்லோடைய நீளம்னா இந்த பகுதி 15, ஆரம் வந்து 10. எத்தனை ஆர் இருக்குது, 2 தடவை இருக்குது ஆர். அப்போ 20 ப்ளஸ் எல்லோட மதிப்பு 15, அப்போ 35. ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் இவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த தொகையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளை 100 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணோன்னா ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா மென்கற்கள், ஸ்டீடைல். அடுத்தது பாருங்கள், பின்வரொன்றில் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் எது அப்படின்னா உத்தராகாஷம், தேவி சந்திரகுப்தம். காவிய தரிசனம் யார் எழுதியிருப்பாங்க, தண்டியல் எழுதியிருப்பார். இதை பேஸாக வச்சு தான் தமிழில் தண்டி அலங்காரம் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கௌதம ரிஷி. இது வந்து கிமு 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் அண்ட் சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாங்க இதை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், விஜயநகர பேரரசின் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநவமி. தற்கால கல்வி சமுதாயம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1884. ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவீதம் வந்து வெறும் 2% மட்டும்தான். கீழ்கண்டவற்றில் எவை கடலடி படிவுகளில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன அப்படின்னா முற்கால படிவுகள். அதுதான் வந்துட்டு டெரிஜினியஸ் சோர்சஸ், எரிமலை வெடித்த பொருட்கள், கடல் தாவர விலங்கினங்கள், இது 3மே சேர்ந்தது தான் அந்த படிவுகளாக இருக்கும். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எத்தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறதுனா லட்சத்தீவு. தொடர் உச்ச நீத ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி எவ்வளோனா 12 மணி 26 நிமிடம். சிறுநீரகத்தில் அதிகமாக உள்ள அளவு சர்க்கரை காணப்படுவது கிளைகோசியூரியா. நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி, அதாவது பிரதமர். சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கு சட்டம் முதலில் ஆலோசிக்கப்பட்டது எங்கே அப்படின்னா சென்னையில். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம் எது அப்படின்னா அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதத்துடன் குறைகின்ற இறப்பு விகிதம். உலகம் முழுவதும் அமைதி தினம் கடைபிடிக்கப்படுறது செப்டம்பர் 21. ஜூலை 23 இது வந்து கரண்ட் அஃபேர். தனி உரிமை என்பது அடிப்படை உரிமை. ரைட் டு ப்ரைவசி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது சொன்னது எதுனா இந்திய உச்சநீதிமன்றம்.
கரும்புச்சாற்றை தேசிய பானமாக அறிவித்த நாடு பாகிஸ்தான். பின்வருவதில் எந்த நாடு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னா சைனா. எந்த காவல் படையானது இன்விசிபிள் லேசர் வால் கரச் என்பதை பயன்படுத்தி எல்லையை காக்கிறது அப்படின்னா பிஎஸ்எஃப். கல்லூரி மாணவர்களுக்கான இது வந்து கரண்ட் அஃபேர், இதுவும் கரண்ட் அஃபேர். மக்கும் கம்பியில்லா சாதனம் கொண்டு அமெரிக்கா உருவாக்கியுள்ள நரம்பு சார்ந்த வியாதிக்கான மருந்து எது அப்படின்னா உயிரியல் மின்னணுவியல் மருந்து. டிஎன்ஏ ஆர்என்ஏவில் சிறிய நீள நிரப்புகளை பயன்படுத்தி மருந்து வடிவமைக்கும் புதிய எல்லை வந்து என்னென்னா ஆலிகோ நியூக்ளியோடைட்ஸ். இந்தியாவில் முதல் சோலார் படகு வந்து சூர்யா. ஒரு அலைத்திருத்தியின் அதிகபட்ச பயனுறு திறன் எது அப்படின்னா 40.6%. ஒரு ஏஎம்யூ அப்படிங்கிறது 931 MeV. இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு வந்து 1939. காங்கிரஸ் ஆட்சியில் விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார் அப்படின்னா டிசம்பர் 22, 1939. மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்கியது எதுனா தகவல் உரிமை சட்டம் 2005. கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். பாருங்க, கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயது 65. அரசியலமைப்பில் எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி விவரிக்கிறது அப்படின்னா 17. பிசா சட்டம் வந்து 1996. கீழ்கண்ட ஒன்று மத்திய பணியாளர் தேர்வாலயத்தின் பணி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியை வகைப்படுத்துறது அவங்களோடது கிடையாது. பணி உயர்வில் இருப்பாங்க, பயிற்சி அளிக்கிறதுக்கு அவங்க இது கிடையாது, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க, திறனறிதல் அது கரெக்ட் தான். அப்போ வந்து எது வந்து கிடையாது அப்படின்னா 1, 3 கிடையாது. ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏக்கு இடையில் உள்ள வேறுபாடு வந்து சர்க்கரை மற்றும் நைட்ரோஜனால் ஆன பேஸ் உள்ளது. டிராகன்குலியாசிஸ் நோய் பரவுதல் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னா சைக்ளாப்ஸ் உள்ள தண்ணீரை உட்கொள்ளுதல். சிம்லிபால் அப்படிங்கிறது உயர் அடுக்கு வளம், பயோஸ்பியர் ரிசர்வ். காப்பர் 2 சல்ஃபேட் கரைசலுடன் ஹைட்ரஜன் கரைசலை சேர்க்கும் போது தோன்றும் மாற்றம் எது அப்படின்னா காப்பர் ஆடி தோன்றுவதுடன் நீல நிறம் மங்கும். அடுத்தது பாருங்கள், அலுமினியத்தின் எந்த உலோக கலவை படகு இயந்திரத்தில் பயன்படுகிறது அப்படின்னா டியூராலுமின். இரு இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் வந்து 2 இலக்க எண் இருக்குது சரிங்களா. 10x + y இப்படின்னு ஒரு எண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட இலக்கங்கள் இடலாம் அப்படின்னா எக்ஸோ ஒய்யும் தான். இதோட கூடுதல் வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வித்தியாசம் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடித்தோம் அப்படின்னா 2x = 18, எக்ஸோட மதிப்பு 9, அப்போ 96 தான் ஆன்சர். இங்கே வந்து cannot be determined கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், எஸ்ஸின் மாற்றமானது ஆரின் மாற்றத்திற்கு நேர்மறையாகும். எஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் சரிங்களா. டீயின் மாற்றமானது ஆரின் மாற்றத்திற்கு எதிர்மறையாகும். அப்போ 1/t அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் வந்து 20, ஆர் எஸ் வந்து 40 இருக்குது, ஆர் வந்து 20 இருக்குது, அண்ட் டி வந்து 10 இருக்குது அப்படின்னா ஆரின் மதிப்பு வந்து இப்போ என்னதான் மாறுதான் 10ன்னு மாறுது. அப்போ டீயின் மதிப்பு என்னதாகும் 20ன்னு ஆகும். அப்போ ஆன்சர் 20. அடுத்தது பாருங்கள், இதோட கலப்பு பின்னம் பார்த்தோம் அப்படின்னா 37x2 போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் தகா பின்னமாக மாற்றி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த சம் ஈஸியாக போட முடியும். இப்போ மாற்றணும் அப்படின்னா என்ன இருக்குன்னா 75/2ன்னு இருக்கும். 1/8 தலைகீழாக்கிடுங்க. இதை கட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 300. அடுத்தது பாருங்கள், பின்வருவற்றில் எது வந்து உயர் சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கழித்து பாருங்கள் சரிங்களா. எது வந்து ஆன்சர் கம்மியாக வருதோ அதுதான் வந்து மிக உயர்ந்த சதவீதத்தை கொண்டிருக்கும். அப்போது பார்த்தோம் அப்படின்னா எது வரும், இதுதான் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்ப்போமா. இதோட ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல எது பவர் கம்மியாக இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கணும். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2/2 எடுத்துக்கணும். 3 வந்து 3லேயும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருக்குது ஒரு 3 தான் வந்து 3/1 தான் இருக்கிறதுலே
கம்மியான பவரோட எடுத்துக்கிறோம். அடுத்தது 5ம் 3லேயுமே இருக்குது. இதோட கம்மியான பவர் 5. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 60. அடுத்தது பாருங்கள், ஏ என்பவர் பியின் சகோதரன். ஓகேங்களா, அந்த சகோதரன் அப்படிங்கிறத இந்த ஆரோ மார்க் மூலமாகவும், அவன் வந்து பையன் அப்படிங்கிறத வந்து ப்ளஸ் மார்க் மூலமாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து சி என்பவர் பியின் மகள்ங்கிறதுனால மைனஸ்னு போட்டிருக்கேன். அதாவது மகள் அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால டவுன் ஆரோ போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, டி என்பவர் சியின் மகள். சரிங்களா, டி அப்படிங்கிறவங்க சியோடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ வந்து டிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் என்ன வருவாங்க? தாத்தா வருவாங்க. ஏன்னா ஒரு மேல் இல்லையா, அதனால தாத்தா வருவாங்க. கீழ்காணும் வரைபடங்களில் எவை ஆயத்தொலைவு புள்ளிகளை வகுத்து இடைவெளியின் மையப்புள்ளிகளாக கொண்டுள்ளன அப்படின்னா நிகழ்வெண் செவ்வகம் மற்றும் நிகழ்வெண் பலகோணம். சரிங்களா, அப்போ பி அண்ட் சி, நான் மாற்றி சொல்கிறேன், நிகழ்வெண் வளைவரை, நிகழ்வெண் செவ்வகம் கிடையாது, நிகழ்வெண் வளைவரை. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அங்கே இப்போ பாருங்கள், 0.75 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5/8 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ இதை வந்து அப்படியே சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.15 இருக்கும். இதோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும்? 1.20 அப்படிங்கிறது கிடச்சிடும். இரண்டு எண்களுடைய கூட்டுத்தொகை வந்து 12, அதோடைய பெருக்குத்தொகை வந்து 35, அதனுடைய தலைகீழ் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ வந்து 12/35 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இந்த எண்களை வகுக்கும் மிகச்சிறிய வர்க்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக 3ஆல் ஒரு எண் வகுப்படணும் அப்படின்னா அதனுடைய கூடுதல், அதாவது இலக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆல் வகுப்படணும். இங்கே இருக்கிற எண்ணில் இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும், இதுவும் 3ஆல் வகுப்படும், இது மட்டும் வகுப்படாது. அப்போ இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் 0ஆகவோ இல்லை 4ஆல் வகுப்படும் எண்ணாகவோ இருக்கணும். அப்போ இது 3லையுமே 4ஆல் வகுப்படக்கூடியதாக தான் இருக்குது, அதையும் விட்டுடலாம். அடுத்தது 5க்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எண் வந்து 0 அல்லது 5 இருக்கணும், இருக்குது. அப்போ இதாலையும் வகுப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டோமே, அது எடுக்கவே வேணாம். அடுத்தது பாருங்கள், 6க்கு 2 மற்றும் 3ஆல் வகுப்பட்டால் இது வந்து வகுப்படும். 2ஆல் வகுப்படணும்னா கடைசி இலக்கம் வந்து 0, 2, 4, 6, 8ன்னு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0ல் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். 3ஆல் 3 நம்பர் வகுப்படுன்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக அந்த 3 நம்பரும் எதால் தான் வகுப்பட போகுது? 6ஆல் வகுப்பட போகுது. 8ஆல் வகுப்படணும் அப்படின்னா அந்த எண்களை வந்து 8ஆல் வகுத்து பாருங்கள். வகுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எது மட்டும் வகுப்படாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எண்களுமே வகுப்படாது. அதாவது 900 அப்படிங்கிறது 4ஆல் வகுப்படாது. அதுக்கப்புறம் இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதால் வகுப்படாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3600 வரும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் கன அளவு 729 cm3 எனில் அதன் மூலை விட்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து ஏ கியூப் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து எவ்வளோ அப்படின்னா 9. இது மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னென்னா √3a. அப்போ 9√3. அடுத்தது பாருங்கள், இதுவும் வந்து ஃபார்முலா தான். அப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா a² + b² + 2ab - a² - b² + 2ab / 2abன்னு இருக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஏபி வந்து 4ab அப்படின்னு ஆகும். அப்போ ஏபியும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 4 மட்டும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுபவர் இல்துமிஷ். விஜயநகரம் மற்றும் அரசவை நிறுவ அடிக்கோலியவர் யார் அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னா அல்புகர்க். கடல் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெரும் தினசரி சராசரி வெப்ப வீதம் வந்து 1%, 1 டிகிரி செல்சியஸ். அடுத்தது
அடுத்தது பாருங்கள், இதில் வந்து கடலடி படிவுகள் அப்படிங்கிறது வந்து மேற்கூறிய எல்லாமே வரும். அடுத்தது பாருங்கள், குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா 1948. பின்னொன்றில் எது மறைமுக வரி அப்படின்னா சேவை வரி. 2015-16 இதில் தமிழ்நாட்டுடைய தலா வீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோனா 1,43,547. மகரந்த குழாய் வளர்ச்சி அடைந்து சூழ்தண்டினை நோக்கி வளருவது வந்து வேதி நாட்டம். பிளாவனாய்டுகள் பொதுவாக திரண்டு காணப்படுவது வேக்யூல். இன்னொரு ஒன்றில் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள். ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது அப்படின்னா சேமிப்பை சார்ந்துள்ளது. தேங்க்யூ.